இப்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை சுப்பிரமணியபுரம் அருகே கனமழையால் 2 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை சுப்பிரமணியபுரம் அருகே கனமழையால் 2 வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தபோது அருகில் நின்றிருந்த 2 பேர் காயம் ஏற்பட்டுள்ளது. வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தபோது அருகில் நின்றிருந்த 2 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காயமடைந்த இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. வணக்கம் சுந்தரமூர்த்தி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த தாழ்வழுத்த மண்டலம் காரணமாக மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு துவங்கிய மழை இன்றும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் தாண்டி மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகாலை வரையில, அதாவது அதிகாலை 6:30 மணி நிலவரப்படி சராசரியா 4 மில்லிமீட்டர் மழை அளவு பெய்திருந்தது. இப்பொழுது அனைத்து இடங்களிலும் பலத்த மழை பெய்து தொடர்ந்து வெள்ளக்காடாக எங்கும் காட்சியளித்து நிலைமை இருக்கிறது. இந்த மழை காரணமாக பொதுமக்கள் இயல்புகளை பாதிக்கப்படுவதுடன் பல்வேறு இடங்களில் மரங்கள் கீழே விழுந்துள்ளன, பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட 24வது வார்டுல மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில பிரதான சாலையில சுப்பிரமணியபுரம் அருகே முரளி மற்றும் கண்ணன் ஆகியோர் 2 பேரோட வீட்டு சுவர் திடீர்னு இன்னைக்கு இடிந்து விழுந்தது. இதுல முரளியோட மனைவி வள்ளி மற்றும் மற்றொரு வீட்டில் வசித்து வந்த கண்ணன் ஆகிய 2 பேரும் பலத்த காயமடைந்தாங்க. உடனடியாக அவர்கள் இருவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. வீட்டில் தங்கியிருந்த மற்றவங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அதிகாரிகள் அப்புறப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இருக்க அதாவது மாவட்ட நிர்வாகம் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.